என் பேர் முன்ராஜ். 96லேருந்து வண்டி ஓட்டுறேன் ஒயிட்ஃபீல்டு. அங்கே நம்ம வண்டி ஓட்டும் போது செங்சன் ஒரு பொண்ணு படம் பார்த்துட்டு வரும்போது ஆட்டோல 96ல படம் பார்த்துட்டு வரப்போ அந்த பொண்ணு கையை நிக்க வச்சு பொண்ணுன்ட்டு நம்ம கூட்டுன்னு போய் ஓப்பாரம் காட்டியும் போது 5 பேர் பின்னால ஏறினாங்க. 5 பேர் பின்னால ஏறிட்டு ராடு எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வண்டியை நிக்க வச்சுட்டு கேஸ் இல்லாட்டு நம்ம வீட்டுக்கு அழின்னு போயினே இருந்தேன். அப்புறம் அங்க நான் 5 பேர் என்ன அடிக்க வந்தாங்க. நான் தெளிவா சைலண்டா போயிட்டேன் சார். முனிராஜ் 1996லேருந்து ஆட்டோ ஓட்டுறாரு. கொஞ்சம் அவருக்கு தமிழ் சரியாக வராது, ஏன்னா பெங்களூர்காரரு, கர்நாடகாரரு. அதனால் ஒரு பெங்களூர் தமிழில் பேசிட்டார். இந்த கொஞ்சம் விலாவாரியாக கொஞ்சம் எப்படி சமையலுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு காரம் இதெல்லாம் சேர்க்குறோமோ அதுமாரி கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து இந்த கதையை கொஞ்சம் விலாவாரியாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2025ன்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்னது 96, நம்ம 2025. இந்த காலகட்டத்தில் ஒரு 10 மணி 10:30 மணி இருக்கும். அப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஒரு அழகான பொண்ணு கையை காட்டுது. கொஞ்சம் அந்த டிராஃபிக் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரின்னு அந்த பொண்ணை அவர் ஏற்றிக்கிறாரு. வண்டி போயிட்டே இருக்கும்போது அந்த பையன் இப்போ முனிராஜை மறந்துடுங்க, வேறு ஒரு பையன், அதாவது ஒரு 25 வயசு ஆட்டோ டிரைவரு. அவருக்குன்னு ஒரு பேரை கொடுப்பேமே, ராஜான்னு. அப்போ ராஜா அவன் முறுக்கோடு இருக்கான். அவன் அப்படியே அந்த ரீர் மிரர் வழியாக பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய கவர்ச்சி, அழகு இதெல்லாம் ஒரு மாதிரியாக பண்ணுது. அவளும் இவனை பார்க்குறா. இவன் தன்னை பார்க்குறான்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச பிறகு அவன் மெதுவாக முன்னால் அவன் சோடரில் கையை வைக்கிறான். இவருக்கு ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறான். டக்குன்னு வண்டியை ஓரமாக நிறுத்துறான். நிறுத்தி திரும்பி அவளை பார்த்து ஒரு அசட்டாத்தனமான ஒரு சிரிப்பை சிரிக்கிறான். அவள் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு இந்த இடம் சரி வராது, நான் சொல்கிற இடத்துக்கு நம்ம போகலாமா, உனக்கு விருப்பமா அப்படின்னா. அவள் கேட்டோன்னே சரி எனக்கு விருப்பம்தான், அதே சமயத்தில் நீ எவ்வளோ காசு கேட்குறேன்னு தெரியலையே அப்படிங்கும்போது, காசெல்லாம் இன்னும் வேணாம், என்ன உன்ட்ட எவ்வளோ இருக்குது அதை பற்றிலாம் இல்லை, நீ எவ்வளோங்கிறது கரெக்டாக சொல்லு, இங்கே நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம், நீ காசே கொடுக்க வேணாம், இது உனக்காக நான் ஃப்ரீ, நான் நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நீ நினைக்கிற மாதிரி. அதனால் நான் எனக்கும் ஆசை, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துட்டு உன் மேலே அப்படின்னு சொல்லி அவள் காதல் வசனெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஓ, நம்ம அந்த அளவுக்கு அழகாக இருக்கமான்னு அப்படியே கண்ணாடியில் பார்க்குறான். அந்த ரீடு கண்ணாடியில், ஆமாம் நல்லா தானே இருக்கும், சிவப்பாக இருக்கும், முறுக்கு மீசை, இளந்தாடி, நல்ல தலைமுடி, இதுக்கு மேலே என்ன, ஏன் நம்மளை கண்டு அவள் ஆசைப்படுறதுல என்ன தப்பு, என் பொம்பளைக்கும் அந்த ஆசை இருக்கக்கூடாதா அப்படின்னு இவனை தன்னைத்தானே தேத்திக்கிட்டு, ஓகே அப்படியா சரி, எந்த இடத்துக்கு போகலாம், என்னன்னா நான் சொல்கிறேன் நீ வண்டியை ஓட்டு அப்படின்னு அவள் சொல்கிறான். சரி, வண்டி போயிட்டே இருக்கு. போய் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த ஏரியாவே அந்த பக்கம் போனதில்லை போல இருக்கு. என்ன நீ இந்த பக்கம் ஆச்சுட்டு போகிற, வாப்பா இங்கே தான் என்னுடைய வீடே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா, அதாவது பெங்களூர் நகரை தாண்டி புறநகர், அங்கே ஓரமாக நிற்க சொல்கிறான். நின்னா வண்டி. சரி, வண்டி விட்டு இறங்கி பின் சீட்டுக்கு அவள் அருகில் உட்காந்தான். அவளும் ஆசையாக பார்த்தா. 2 பேருடைய காதல் அந்த பார்வை. அடுத்தது கையை தோள் மேலே வச்சான். இவன் அப்படியே சிறுங்கினா. கட்டி அணைக்க போகும்போது திடீர்னு தபசம் பண்ண ஒரு 4 பேர் முகமுடி அணிஞ்சி, அதாவது கட்சிப்பால் முகத்தை மடிச்சிட்டு என்னடா இங்கேயா இது பண்ணுற அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் கண்ணாப்பினா திட்டி அவனை அடிச்சுட்டு, அவன்கிட்ட இருந்த பணம், அவன் டியூ கட்டுறதுக்காக ஒரு 2500 வச்சுருக்கான். ஆட்டோ டியூ கட்டணும்.
அதையும் பிடுங்கிட்டு, அப்புறம் ஒரு செயின் வேற போட்டிருந்தான் சம்பாரிச்சு. அதையும் பிடுங்கிட்டு, கையில் வாட்ச் இருந்தது. வாட்ச் வந்து ஒரு 1000 ரூபா தான் இருக்கும். அதையும் பிடுங்கிட்டு அந்த பொண்ணை அழகா தூக்கிட்டு ஓடிட்டானுங்க. இப்போ இவனுக்கு பணம் போனது, செயின் போனது, கடிகாரம் போனதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாவம் அந்த பொண்ணை வேற என்ன செய்ய போகிறானோன்னு போய் பார்க்கும்போது எங்கே ஓட்டானுங்க. சுற்றி கிற்றி பார்க்குறான். அந்த இடமே வந்து இருட்டாக இருக்குது. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரி வராதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏன்னா ஊர் ஆளுங்கயாச்சும் வந்துட்டாக்கா பிரச்சனை ஆகிடும்னு வந்துட்டான். வந்துட்ட பிறகு வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா செய்யுதுன்னு. நைட்டு பூரா கொஞ்சம் தூக்கம் இல்லை. ஒரு 5-6 நாள் இருக்கும். திரும்ப அப்படியே அந்த ஒயிட்ஃபீல்டு பக்கம் அவன் வரும்போது அங்கே ஒரு புகழ்பெற்ற காபி ஷாப் இருக்குது. அங்கே வந்து இந்த பொண்ணை பார்க்குறான். ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அதை சுற்றி ஒரு 4 பசங்க அவங்களோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு 4 பேர், அந்த 4 பேர் வந்து முகத்தை மூடிட்டானுங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது அவனுங்கள மாரி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் அவன் வந்து நம்மளை சரியாக ஏமாற்றி நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போய் தங்களுடைய ஆளுங்களை வர வச்சு நம்மளுடைய காசையும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டா. நல்ல டெக்னிக்கு தான். இனிமேலுக்கு தனியாக இருக்கிற பொண்களை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கையாளணும். பெண்கள் நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது டக்குன்னு இறக்கி விட்றது தான் நல்லது. அதே மீறி ஏதாவது நம்ம பண்ணோன்னா நம்ம கை காசுலேருந்து நம்மளுடைய பணத்துலேருந்து மான மரியாதை வரைக்கும் இழக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு முடிவு செய்து இனிமேலுக்கு பெண்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் இது அதோடு மட்டும் இல்லை, மற்ற டிரைவர்கிட்டையும் சொன்னால் தனியாக வர பெண்களை கூடிய மட்டும் விசாரித்து எல்லாம் இது பண்ணி அந்த பொண்ணு எப்படிப்பட்டது தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுங்கடா, இல்லைன்னாக்கா என்னுடைய நிலைமை தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேச முடியாது. பேசினா பிரச்சனை வரும். அதனால் மற்ற டிரைவர்கள்கிட்ட ஆட்டோ டிரைவர்கிட்ட தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டான். இந்த அனுபவம் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்டோ டிரைவர்களுக்கும் பொருந்தும்.